ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா டீ கடைக்கு போகிறோம். இன்றைக்கி எந்தெந்த டீ எங்கெங்கே என்ன இருக்குன்னு ரேட் பண்ணலாம். போன இதில் சொன்ன மாதிரி தான். ஃப்ளாஷ்பேக். சாக்லேட் காஃபி சூப்பராக இருக்கும். லெமன் டீ சும்மா தாண்டா இருக்குது. ஒரு இடத்துல ஒன்றும் நல்லா இருக்கும், இங்கே இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. இன்னொரு இடத்துல அது நல்லா இருக்காது, இது நல்லா இருக்கும். அடுத்த விளாக் கண்டென்ட் தான் நான் கேட்டேன். ஸோ யாருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோன்னா அழகானோம். இங்கே எங்கே போனது கால் பண்ணுறோம், நீ எடுக்க மாட்டோம். ஆமாம், வீட்டு வாசலில் வெயிட் பண்ணுறோம். இது யாருன்னா புதுமுகம். இது வந்து உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் விவேக். ஊர் கொடுவலார்பட்டி. பேரு தூக்குதர, தேனி மாவட்டம், ஊர் கொடுவலார்பட்டி. பொண்டாட்டி பேர் நிரஞ்சனா. ரெண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு half an hour ஆயிடுச்சு. half an hour ஆயிடுச்சு, இன்னும் வரல. 2000 years later. Guys, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் அரை மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு வந்திருக்காப்புல. தரிசனம் கொடுத்துட்டாரு. சக்தியா வந்திருக்கான் vlogல. நீ நானும் வேற இல்லடா, நீ நானும் வேற இல்லடா, ரெண்டு பேரும் ஜோக்கடா. நான் வரதுக்கு முன்னாடி இன்ட்ரோலாம் கொடுத்துட்டாங்க கைஸ், அதனால இப்போ நான் திருப்பி வந்திருக்கேன். ஒரு 2 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் தான். எதுக்கு அரை மணி நேரத்துக்கு 28 நிமிஷம் நாங்கள் சும்மா உட்காந்து 2 நிமிஷம் ஆகிடும். ஏ பண்டி, உன் வாட்ச் என்ன ஃபாஸ்டா? என் ஃபோனில் 2 நிமிஷம் தான் ஆச்சு, உங்கள் ஃபோனில் ஃபாஸ்ட்டாக இருக்குது என்னன்னு தெரியல. 28 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. 28 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கடைக்கு போகிறோன்றது தெரில, போகும்போது பார்ப்போம். போகும்போது அங்கே போய் பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து முதல்ல கிளம்புறோம். A few moments later. ஆங்கிள்லாம் அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 பேரும் சும்மா இருக்காங்க, ஒரு வீடியோ எடுக்க மாட்டாங்க. காஃபி இருக்குது, காஃபி வித்தவுட் சுகர் இருக்குது. ஏன்னு கேளுங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறது 6 பேக்ஸ் கம்மிங் சூன்னு நினைப்பீங்க. 6 பேக்ஸ் ஆகும் போது ஃபேமிலி பேக் ஆகும் போது தெரியல. ஒரு முயற்சி பார்ப்போம். சார் நாங்க இந்த ஜூஸ் லைட்டா குடிங்க. ஜூஸ் சுகர் போட்டுருப்பாங்க, வேணாம் எனக்கு. ஓ சுகர் பேஷண்டா நீங்க? ஆமாங்க, வேணாம் சார். அண்ணாச்சி டீ வந்திருக்கு. அண்ணாச்சி எல்லாச்சி டீ வந்திருக்கு. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. தயவு செஞ்சு சிரிச்சிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஒன் ஸ்மைல் சைடுல போன ஒன் ஸ்மைல் இஸ் ஈக்குவல் டு ஒன் சப்ஸ்கிரைப். உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும். ஃபர்ஸ்ட் காஃபி சுகர் இல்லாமல் குடிக்கலாம், ரேட் பண்ணுவாங்க. எப்படி இருக்கு? ஒரு பிக் பைட்டு போங்க. நல்லா இருக்குது. காஃபி நல்லா ஹிட் ஆகுது. இது நைட்டுக்கு குடிச்சிங்கன்னா தூக்கம் தர அந்த மாதிரி இருக்குது. எலாச்சி டீ சொல்லுங்கள். எலைச்சி டீ சூப்பராக இருக்குது. இதான் நன்று எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எலைச்சி டீ வந்து சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. கல 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 கல. பைட் பண்ண வைங்க. எலைச்சி டீ ரொம்ப சூப்பரா இருக்கு. டாப் நாச் ஸ்டாப் நாச். அன்று இன்னும் சுகர் போட்டுனுக்குறான். கசகு ஒரு நம்ம வியூஸ் நிறைய பேர் கேட்குறாங்க வந்து, ஏன் அன்றுத்த புகை மனிதன் கூப்பிட்றோன்ட்டு. அதுக்கு உங்கள் பதில் என்ன? அதுக்கான ஒரு கிளிப்பு போடுவோம், ஆனால் அதுக்கு அவரோட பதிவு அவரோட இது தேவை. நம்ம வந்துட்டு அவர் சில எல்லாத்தையுமே அவர் வந்து காற்று மாதிரி பறந்து வேலை பார்ப்பார். அதனால தான் அவரை புகை மனிதன் வச்சுருக்கோம். ரேட் பண்ணுங்க. எப்படி இருக்குது காஃபி? கசகுதுறான். காஃபி கசக்கும். காஃபி கசக்க தான் ப்ரோ செய்ய. கசகுதுறான். அதான் ஹிட் ஆகுது. நல்ல காஃபினா கசக்க தான் செய்யும். இவனை கூட்டு வந்து தப்பு. நம்ம காஃபி குடிக்க அவரை கூட்டு வந்து தப்பு. காஃபி தான். It was at this moment that he knew he fucked up. பாயசம் மாதிரி இருக்கும் இப்போ காஃபி. அத்தனை சக்கரை போட்டிருக்கான். நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப இனிப்பு போட்டு பாயசம் காஃபி பாயசம். உண்மையான காஃபினா இதான்றது அவனுக்கு புரிய வைக்கணும். கசகுது உண்மையான காஃபி தான் இருந்துச்சு. இப்போ காஃபி பாயாசமாக மாறிடுச்சு. அது 6 பேக்கெட் சுகர் போட்டிருக்கான். 3 5 6 6 பாக்கெட் சுகர், 6 சாஷே சுகர் போட்டுக்கிறாரு.
டீயும் காஃபி வெளில வந்தாச்சு. உள்ளே ரேட்டிங் சொல்லலாம்னு இருந்தேன், ஆனால் விவேக் அதுக்கு ஒன்று சொன்ன ஒரு பாயிண்ட்டு. என்ன பாயிண்டா? அப்புறம் வந்து வியூவர்ஸ் எல்லாருமே அவங்க காசு குத்துறாங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அதனால் நம்ம கார்லேருந்து ரிவ்யூ கொடுக்கலாம். நம்மளோட ரிவ்யூ எப்பவுமே ஜென்யூனா இருக்கும். இந்த ரிவ்யூவை நீங்க பாப்பீங்க. இது எதுவுமே உள்ள வச்சிருக்கேன். பெருப்பட்டி பேடிஎம் பேமெண்ட் ரூபாய் 200. காய்ஸ், நாங்க சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே சீரியஸா எடுத்துக்காதீங்க. ரிவ்யூ இன்க்ளூடிங் ரிவ்யூவும் கூட நாங்க எங்க வாய் எப்படி இருக்குன்றது நாங்க எதை போட்டாலும் பிடிப்போம். அதனால இது எல்லாமே ஒரு ஃபன் ஃபேக்ட் தான். விவேக் சீக்கிரம் போல டிடிஎஃப் வாசன் மாதிரி கேஸ் போட்றாதீங்க. இது லோக்கல்ல தான் ஓடிட்டு இருக்கோம். A few inches later. கேஸ் எனக்கு பயந்துலாம் போடல, எங்களுக்கு பயலாம் இல்ல, லைட்டா பயம்தான். லாயர் காய்ஸ் பார்த்துப்பா. கன்சல்ட் பண்ண டப்புன்னு ஒரு கட் பண்ணிட்டு கேமரா கட் பண்ணி லீகல் கன்சல்ட் பண்ணேன். திமுறாவே போடலாமா எப்படின்ட்டு. எதுக்கு நம்மளுக்கு வம்பு, நம்ம எப்ப சட்டத்தை மதிக்கணும். அதனால லா அபைடிங் சிட்டிசனா இருக்கும்னு சொல்லிட்டு லாயர் கன்சல்டன்ட் சொல்லிட்டாரு, அதுபடி கேட்டு போட்டோம். நம்மளோட பவரை என்னைக்குமே நம்ம துஷ்யோகம் பண்ணக்கூடாது. ஐயோ அது வாயில வரல. கைஸ் ரேட்டிங் இப்போ வந்து டீ வந்து எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஒரு 5க்கு 4 கொடுப்பேன். டீ காஃபி வந்து அங்கே வந்து ஃபுல்லாக சக்கரை போட்டு பாயசம் ஆக்கனால எனக்கு என்ன ரேட்டிங் கொடுக்குறதுனே தெரியல. ஆனால் உண்மையிலே காஃபி வந்து நல்ல ஒரு காஃபி, செம்ம ஹிட் ஆச்சு. அந்த காஃபி குடிச்ச ஃபர்ஸ்ட் சிப்லேயே அந்த கெஃபே நல்லா தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம டேஸ்ட் மட்டும் எடுத்துக்கூடாது, வேல்யூ ஃபார் மணியான்னு பார்க்கணும். 30 ருபீஸ் காஃபி, டீ 30 ருபீஸ். 30 ருபீஸ்க்கு வந்து அப்போ நான் ரேட்டிங்கை மாற்றிக்கிறேன். 30 ருபீஸ்க்கு வந்து 3.5. எனக்கு 3.5 அவுட் ஆஃப். உனக்கு நான் அன்ரோத் 3 ஏது டீ டீ 3 வந்து 3.5. காஃபி வந்து 40 ருபீஸ். 40 rupees. சாய் கிங்ஸில் காஸ்ட்லி தான். உனக்குடா? எனக்கு டீ வந்து 4, காஃபி வந்து 3.5. நீங்கள் சொல்லுங்க. பொறுத்த வரைக்கும் நான் டீ குடிக்கல, ஏன்னா அதில் சக்கரை ஆஃப் சுகர் தான் வரும். நாங்கள் நம்ம தீவிரமான சுகர் டயட்டில் இருக்கோம். அதனால் காஃபி குடித்தேன். காஃபி என்னை பொறுத்த வரைக்கும் 3.5 கொடுக்கலாம். 40 ருபீஸ்ன்றதுனால 3.5. ஒரு 30 ருபீஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒர்த், வேல்யூ ஃபார் மணியாக தான். நெக்ஸ்ட் கடையில் சந்திப்போம். அது வரைக்கும் ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். A few moments later. கைஸ், ராம்ஸில் வந்து டீ வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு ராம்ஸ் டீ சூப்பராக இருக்கு. எப்படி இருக்குன்னு குடிச்சு சொல்லுங்க. சாய் கப்பு பாலோட பச்சை ஸ்மெல் வந்து டேஸ்ட் வருது. இந்த பச்சை பால் சூப்பராக இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைக்கிறாங்க. ஒரு ஸ்மால் சிப்பு போகலாம். எப்படி சொல்ல, ஒரு வெறுமை சாப்பிட்ற மாதிரி. கைஸ், இது வந்து டீ மாதிரி இல்லை. கன்சிஸ்டன்சியை காட்டுங்க. திக்காக இருக்குது. இதை காட்டுங்க. அது இது Not டீ good. கைஸ். டீ சூப்பர் டீ. இது வந்து பால் பவுடரில் வந்து சின்ன கொஞ்சமாக தண்ணி கலந்து கொஞ்சம் டீ தூள் போட்டு அந்த மாதிரி இருக்குது. ஓ, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆனால் டீ மாதிரி இல்லை. 22 ரூபாய்க்கு வருதா? இதுவா? பால் கொஞ்சம் பாலாக டீ மாதிரி இல்லை. இது வந்து டீ ஃப்ளேவர்டு மில்க். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ப்ரைஸ் சொல்லுங்க. இது 22 ருபீஸ் ப்ளஸ் வித் ஜிஎஸ்டியோட 22. அது 20. எனக்கு தெரிஞ்சு ராம்ஸ் சூப்பர் அருமையாக இருக்குது. டீனா அதான். டீ கப்புக்கு ரேட்டிங் 3. ராம்ஸ் 4.5. 4.5. ஓ, ரொம்ப ராம்ஸ்ல. எனக்கு சாய் கப் வந்து 2 தான். நல்லா இருக்குது, திக்காக இருக்குது, குடிக்கலாம். ஆனால் டீ மாதிரி இல்லை, ஒரு மாதிரி ரொமட்ட ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் நிறைய குடிச்சா. 5 out of 5 கைஸ். ராம்ஸ். எனக்கு வந்து டீ அவ்வளோவா பிடிக்காது, நான் குடிக்கவே மாட்டேன், அவ்வளோவா தெரில. அதனால் நான் ஒரு 4 கொடுக்குறேன். நல்லா இருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கோம். அதான் நீட்டாக இருக்குது, அதனால் 4 கொடுக்குறேன். ஆனால் இது எனக்கு டீ மாதிரியே இல்லாததுனால எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 கொடுப்பேன் நான். டீ மாதிரியே இல்லை. எக்ஸ்பெக்ட் அன்எக்ஸ்பெக்ட் மாதிரி டிஃபரெண்டாக எடுத்துருக்கான். எல்லாரும் அது கம்மியாக கொடுத்துட்டோம். அப்படி சொல்ல டிஃப்ரெண்ட்டாக புளுத்தணும்னு புளுத்தணும். Meanwhile. நீ தான் 5 out of 5 கொடுத்த, நீ தான் காலி பண்ணணும். அதை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 2 கடை ஒரே இடத்துல. எங்கன்னா கேகே நகர் ஆர்டிஓ ஆஃபீஸ் எதிர்க்க இருக்குது ரெண்டுமே. ஆர்டிஓ கிரவுண்டு, சாரி, கேகே நகர் ஆர்டிஓ கிரவுண்டு எதிர்க்க. இப்போ முடிச்சுட்டு அடுத்து ஒரு செலிபிரிட்டி கடைக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு செலிபிரிட்டி இன்னொரு செலிபிரிட்டி கடைக்கு போயிட்டு இருக்காப்புல. எங்களை மாதிரி ஃபேமஸ் ஆனவங்க தான். ஆனால் எங்க அளவுக்கு ஃபேமஸ் இல்லை. எங்க அளவுக்கு ஃபேமஸாக இருக்காருன்னு தெரியல. என்ன கடைன்றதே நாங்கள் சொல்கிறோம். அவரோட பேரும் என்னோட பேரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். தான் என்னன்ற
பண்றது இதுக்கப்புறம் guess பண்ணாம பாப்புலாரிட்டி ஒண்ணு கிடையாது, இவர்தான் அதிகம்.